துலா ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பலமா இருக்காரு, சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. ஆனா நல்ல பலம் தான். ஆனா பாதகாதிபதியாவும் இருக்காருங்க. உங்களுடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணல, சிறு அலட்சியம் பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும். ஆனாலும் உங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் திக்பலம் பெறுது. அதாவது 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுது. ஒரு கிரகம் உச்சபலம் பெறுது. இதனால சூப்பரான அமைப்புங்க. நல்ல அமைப்பு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போது. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னேறணும் அப்படின்னா, கவனத்தோட செயல்படணும். சில பரிகாரங்கள செஞ்சுட்டு, தெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாலே, உங்களுக்கு உண்டான அமைப்புகள் பெரிய லெவல்ல மாறும். தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. பொதுவாவே துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய தொழிலும் சரி, அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் மிக அருமையாக இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.